எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. எனக்கு நடந்த இந்த வட்டம் நடந்த ஒரு அதிசயத்தை சொல்கிறேங்க. நான் நிறைய போனால் நிறைய அதிசயம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து திருச்செந்தூர் குப்பை போயிட்டு வந்தாங்க, மொட்டை எடுக்கிறதுக்குன்னு போயிட்டு வந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க. அப்போ எப்படி போகணும், என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னோடனே, வேணா பரமேஸ்வரிகிட்ட கேளு, அவங்க அடிக்கடி போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு இருக்காங்க. சரி ஓகே கேட்குறேன்னு சொன்னவங்க பிஸியில் என்கிட்ட கேட்க மறந்துட்டாங்க. அவங்க போயிருக்காங்க. ஒவ்வொரு பஸ்ஸாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு முருகனை போய் பார்த்துட்டு வந்து, என்னை முருகன் ரொம்ப சோதிச்சிட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, கேளுன்னு சொன்னது வந்து முருகருடைய கருணை. அது முருகர் நமக்கு கொடுக்குற இண்டிகேஷன். அதை நம்ம கேட்க முடியாமல் போனிச்சு பாருங்கள், அதுதாங்க கர்மா. அவங்க என்கிட்ட கேட்கணுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, புரியணுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சாமியை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துங்க எவ்வளோ நாளைக்கு அப்புறம் முருகரை போய் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மா வழிவிடணுங்க. நம்ம முருகரை போய் நல்ல விஷயத்துக்காண்டி முருகரை போய் பார்க்க போகிறப்ப நிறைய தடங்கள் வரும், நிறைய கஷ்டம் வரும். நான் போகிறப்ப ஈஸியாக பார்த்துட்டு வந்துடுவேன். எங்கள் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு முதல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இடி தடி உளுந்து எந்திரிச்சு அடிபட்டு காலில் இடித்து அப்படி போய் சாமி பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கார் சண்டையாக போடுவாருங்க. என் பொண்ணு நான் வரவே மாட்டேன்பாங்க. அடுத்தடுத்து போக போக போக, ஏன்னா உங்களை வர விடாது கர்மா. அதுக்கப்புறம் மேலே தாங்க இப்பப்போ வந்து நல்லா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று கூட இந்த ட்ரிப் வந்து இவ்வளோ ஈஸியாக நான் சாமி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னான். எஸ், உண்மை. ஏன் தெரியுங்களா, கர்மா கழிஞ்சிருக்கு, அதனால் பார்த்துருக்கா. நான் இப்போ சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல. இந்த வட்டம் நான் கோயிலுக்கு போனேன். மதியானம் 2 மணிக்கு கோயிலுக்குள்ளே போகிறப்ப வைகாசி விசாகம் எத்தனை மணிக்குன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க 2:09 தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே 2 மணிக்கு உள்ளே நுழைஞ்சவ ஆளே கிடையாது, நடந்து கிராஸ் பண்ணி போகிறோம். உட்காந்துட்டேன். கோயில் சந்நிதிக்கு முன்னாடி அந்த மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்துட்டேன். கரெக்டாக 2:10 ஆன உடனே எழுந்திரிச்சு நடந்து உள்ளே போய் கரெக்டாக சுவாமியை பார்த்துட்டு வெளியே வரப்போ 2:20. ஆக மொத்தம் 10 நிமிஷத்தில் சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். உங்களால் நம்ப முடியுதுங்களா? இது கடவுளுடைய அற்புதம். அற்புதத்தில், அதிசயத்தில் இது பெரிய விஷயம். நானே இவ்வளோ சீக்கிரம் பார்த்ததில்லைங்க. அரை மணி நேரத்தில் கூட பார்த்துருக்கேன். 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்தது இந்த வட்டம் தாங்க. உங்கள் கர்மா கழிய முருகன் நம்மளை எப்படி கூப்பிடுறார், எங்கே கூப்பிடுறார், என்ன செய்கிறான்னு தெரியாது. பட்டாதீங்க, கஷ்டத்தை கொடுப்பார், நிறைய பிரச்சனையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க. உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் முருகர் இல்லை, எந்த தெய்வமும் போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே மக்களே, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே.